வணக்கம் நேயர்களே. இன்று நாம் பார்க்கப் போவது சாதனை மனிதர்கள். தலைப்பை கேட்டவுடன் நம் மனது அலைபாயும். சாதனை மனிதர்கள் என்றால் ஜப்பானில் உள்ளவரா, அமெரிக்காவில் பிறந்தவரா, இங்கிலாந்தில் வாழ்ந்தவரா என்று. காரணம், அவர்கள்தான் சாதனையாளர்கள் என நமக்கு வரலாறு மூலம் கற்பித்துள்ளனர். ஆனால் நாம் இப்போது அவர்களை பார்க்கப் போவதில்லை. நம் ஊரிலேயே ஆழப்பெரும் நூற்றாண்டை கடந்த சாதனையாளர்கள் உள்ளனர். இவர்களை பற்றி பேச காலண்டரில் உள்ள 365 நாட்கள் போதாது மக்களே. இனி நாம் நம் வரலாற்றை படிப்போம். நம் சாதனையாளர்களின் பெருமையை பேசுவோம். அதன் மூலம் இன்றைய தலைமுறைக்கு வழிகாட்டுவோம். ஒரு தொழில் தமிழகத்தில் நூற்றாண்டை கடந்து சாதனை செய்துள்ளது என்று நம் காதுகளில் செய்தி வரும்போது, அது எங்கு, யாரால் என்பதைத்தான் பார்க்கப் போகிறோம். தமிழகத்தின் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் நகரம்தான் சிவகாசி. திரு பாரத பிரதமர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு இங்குள்ள மக்களின் உழைப்பை பார்த்து அவர் கூறிய பெயர்தான் குட்டி ஜப்பான் என சிவகாசிக்கு பெயர் வைத்தார். இன்று வரை குட்டி ஜப்பான் என சிவகாசி புகழப்படுகிறது. மக்களுக்கு உழைக்கும் இந்த வேலை வாய்ப்பை கொடுத்தவர்கள் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். நம் நாட்டின் பிரதான தொழில் விவசாயம். ஆனால் அதற்கான வாய்ப்பு சிவகாசியில் இல்லை. ஏன் எனில், வெயிலின் தாக்கம் அதிகம் உள்ள கந்தக பூமி சிவகாசி. முறையான வேலை வாய்ப்பு இன்றி அங்கு மக்கள் தவித்து வந்தனர். இப்படி சூழ்நிலையில்தான் 1921-22ஆம் ஆண்டு காலகட்டத்தில் நாளிதழில் ஒரு செய்தி விளம்பரம் வந்தது. கல்கத்தாவில் உள்ள தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு வேலைக்கு ஆட்கள் தேவை என. இந்த செய்தியை பார்த்தவுடன் இருவர் மிகவும் குதூகலித்தனர். சந்தோஷத்தில் இந்த செய்திதான் இருவரின் வாழ்க்கையில் ஒளியேற்றவும் தான் வாழும் ஊருக்கே பெயர் மாறவும் காரணமாக அமைந்தது. திரு ஐயன் மற்றும் அவரது நண்பர் திரு சண்முகம் இருவரும் கல்கத்தா சென்று தீப்பெட்டி ஆலையில் வேலைக்கு சேர்ந்தனர். ஒரு வருடத்தில் தீப்பெட்டி தயாரிக்கும் தொழிலை நன்கு கற்று தேர்ந்தனர். 1923இல் சிவகாசியில் தீப்பெட்டி தொழிற்சாலையை சொந்தமாக தொடங்கினர். இதன் மூலம் பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தது. சில வருடங்கள் உருண்டன. சுமார் 4 ஆண்டுகள் கழித்து திரு சண்முகம் அவர்கள் ஸ்ரீ காளீஸ்வரி மேட்ச் ஒர்க்ஸ் என்ற பெயரில் தனியாக தீப்பெட்டி தயாரிக்க தொடங்கினார். அதேபோன்று திரு ஐயன் அவர்களும் தனியாக நேஷனல் மேட்ச் ஒர்க்ஸ் என்ற பெயரில் தீப்பெட்டி தயாரிக்க தொடங்கினார்கள். இப்படித்தான் 2 சாம்ராஜ்யம் சிவகாசியில் உருவானது. தீப்பெட்டியை வைத்து மத்தாப்பு வந்தது. மத்தாப்புவை வைத்து வெடி தொழிற்சாலைகள் வந்தன. வெடியை வைத்து பிரிண்டிங் பிரஸ் என தொழில் பரிணாம வளர்ச்சி பெற்றது. பல கல்வி ஸ்தாபனங்கள் என விருதுநகர் மாவட்ட மக்களுக்கு பயன்படும் வகையில் இன்று வரை செயல்பட்டு வருகின்றன. சென்ற வாரம் இந்த நிறுவனங்கள் நூற்றாண்டு விழா கண்டது. தங்கள் தொழிலாளர்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தினர். திரு ஐயன் மற்றும் திரு சண்முகம் அவர்களின் தொழிற் ஸ்தாபனங்கள் சிவகாசி மட்டுமின்றி விருதுநகர் மாவட்டம் முழுவதும் மக்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தன. உண்மையில் இவர்கள்தான் சாதனை மனிதர்கள். ஏனென்றால், தொழிலே இல்லாத நகரத்தில் இந்தியாவின் உள்ள வடக்கில் உள்ள ஒரு மாநிலத்திற்கு சென்று ஒரு தொழிலை கற்று அந்த தொழிலை தாங்கள் வாழும் மண்ணில்
நிறை விரிவுபடுத்தி அதன் மூலம் அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இன்று பல லட்சம் தொழிலாளர்கள் அந்த வேலையில் ஈடுபட்டு வருகின்றனர். அங்கு பல கல்வி ஸ்தாபனங்களை உருவாக்கி வருங்கால தலைமுறைக்கு கல்வியையும் போதித்து வருகிறது இந்த இருவரின் தொழில் சாம்ராஜ்யம். இவர்களைப் போன்று ஒவ்வொரு இளைஞர்களும் உருவாக வேண்டும் என்பதுதான் நம் அனைவரின் நோக்கம். ஆகையால் வாழ்க்கையில் தொலைநோக்கு பார்வையை உருவாக்குங்கள். முடியும் என்று நினைத்தால்தான் எதுவும் சாத்தியம். முடியாது என நினைத்துவிட்டால் சிறு புல்லை கூட நம்மால் பிடுங்க முடியாது. இன்று நூற்றாண்டு கடந்து இந்த தொழிற் ஸ்தாபனங்கள் நல்ல முறையில் இயங்கி வருகிறது. ஆனால் சில சட்ட சிக்கல்கள், சில இயந்திர புரட்சிகளின் காரணமாக தற்போது நலிந்தும் வருகிறது. அதை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வதற்கு அரசின் பல உதவிகள் தேவைப்படும். அதை செய்து கொடுத்தால் இந்த மக்கள் இன்னும் ஒரு நூற்றாண்டிற்கு இதைவிட வளமுடன் வாழ்வார்கள். இந்த தொழிலை மேலும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வார்கள் என்பது உறுதி செய்யப்படுகிறது. ஆகையால் ஒவ்வொரு கைத்தொழிலையும் கற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் முதலாளியாக வேண்டும் என நினைத்து அதில் ஈடுபட்டால் நிச்சயம் வெற்றி பெற முடியும் என்பது நமக்கு திரு சண்முகம், திரு ஐயன் அவர்களின் வரலாறு மூலம் தெளிவாகுகின்றது. நன்றி, வணக்கம்.